போகிறீங்க? எத்தனை சிலுவை பாதை முழங்கால் படிக்கிட்டு செய்ய போகிறீங்க? சின்ன சின்ன விஷயந்தான், முடிஞ்சவங்களுக்கு சொல்கிறோம். முழங்கால் பட முடியும்னா முடியும். நம்ம வெள்ளிக்கிழமை சிலுவை பாதை செய்வோம். இன்றைக்கெல்லாம் யாருமே முழங்காலே போடுறதில்ல. முழங்கால் முடிஞ்சவங்க கூட முழங்கால் போடுறதில்ல. 1ஆம் ஸ்தலம், 2ஆம் ஸ்தலம், 3ஆம் ஸ்தலம், 14ஆம் ஸ்தலம். ஆண்டவர் இப்படி நின்றுக்கிட்டே நமக்கு ஜெயிக்கலை. அவர் கல்லும் முள்ளும் இடற, கால்கள் வலிக்க, ரத்தம் சிந்த அவர் கல்வாரி மலையில் ஏறித்தானே மீட்டெடுத்தார். பிரைஸ் தி லார்ட். இது எல்லாத்துக்கும் ஒரு பலன் இருக்குது பிள்ளைகளே. அதனால தான் நான் இதெல்லாம் மைனூட்டாக சொல்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சில நேரம் யோசிக்க முடியாது, அதனால நம்ம சொல்கிறோம். எத்தனை நீங்கள் ஒரு சொல்லுங்கள், எத்தனை சிலுவை பாதை செய்ய போகிறீங்க? டெய்லி சொல்லணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு நம்பர் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். எத்தனை ஏழைகளை சந்திக்க போகிறீங்க? எத்தனை பேருக்கு ஸ்பிரிச்சுவல் ஃபாஸ்டிங்காக நீங்கள் இருக்க போகிறீங்க? அதாவது அவங்க காயப்படுத்தும் வார்த்தையை பேசுகிறாங்க, நீங்கள் பேசலாம், திருப்பி கொடுக்கலாம், வார்த்தை இருக்குது. ஆனால் நான் பேச மாட்டேன். நான் அதுக்கு பதிலாக என்ன செய்வேன்? மனசுக்குள்ளே பேசிட்டு போயிடுவேன், தொலைச்சிடுவேன். உடனே இரு, தவக்கால முடியட்டும், ஒரு தாவங்கட்டை உடைக்கிறேன்னா இல்லையா? மனசுக்குள்ளே பேசிட்டு போகிறதில்ல, அந்த மாதிரி இல்லை. கிவ் அ கான்ட்ரரி பாசிட்டிவ் அப்ரோச் இல்லையா? சொல்லுங்கள், சரி, சாரி, டோன்ட் வரி, நான் மாற்றிக்கிறேன்ப்பா சொல்லி பாருங்களேன். அவங்க தான் மாற வேண்டி இருப்பாங்க. நீங்கள் சொல்லுங்கள், சாரிம்மா நான் மாற்றிக்கிறேன், ப்ளீஸ், அப்படி சொல்லி பாருங்கள். அங்கே குத்தல் வரும், மாற்றம் வரும். கடவுள் இந்த காரியத்தை செய்வார். அதனால தான் ஆண்டவர் நமக்கு இந்த 2 கொரிந்தியர் 4:4 சொல்கிறாரு, இவ்வுலகின் தெய்வம் நம்பிக்கை கொண்டிராதோரின் அறிவு கண்களை குருடாக்கி விட்டது. எனவே அவர்கள் கடவுளின் சாயலாய் விளங்கும் கிறிஸ்துவின் மாட்சி பொருந்திய நற்செய்தி ஒளியை காண முடிவதில்லை. நற்செய்திங்கிறது இதுதாங்க. நல்ல செய்தின்னா என்னது? அடுத்தவர்களுக்கு உயிரளிக்கிற ஒரு செய்தி, அடுத்தவர்களுக்கு உயிரளிக்கிற ஆற்றலாய் உங்கள் வார்த்தை போணுச்சுன்னா அதுதான் நற்செய்தி. நிறைய பேருக்கு இந்த நற்செய்தி ஒளியை காண முடியவில்லை. காரணம் என்ன? இவ்வுலகின் தெய்வம் நம்பிக்கை கொண்டிராதோரின் அறிவு கண்களை குருடாக்கி விட்டது. ஆகவே இந்த அருமையான வேளையில் தொடர்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் நம்ம ஜெபத்தை எல்லாம் கேட்டுகிட்டே இருக்கிறாரு. நம்ம இப்பொழுது டிவைன் மெர்சி ப்ரேயர் ஜெபிச்சு இதை தொடர்ந்து நற்கருணை ஆராதனையோடு நம்ம வழி நடத்தப்பட போகிறோம்.